வணக்கம் ட்ரீமர்ஸ். நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் நம்ம பிளட் ஷீவ் அனிமியோட 9வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஸ்கூலில் வந்து ஒரு தவக்கலை மூஞ்சி கொண்ட எட்டுக்கால் பூச்சி ஒரு எல்டர் பிரைன் வந்து அப்பியர் ஆகிருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஸோ நம்ம சாயாக்கு வந்து அதை தடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியே முடிச்சிருப்பாங்க கிளிஃப் ஆங்கிளில். ஸோ இந்த எபிசோடில் அதோட கன்டினியூஷன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சாயாக்கா வந்து அந்த எல்டர் பிரெயினோட போராடுறாங்க. அதுவும் அட்டாக் பண்ணுது. நம்ம அக்காவும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க. அந்த எல்டர் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, அங்கே அந்த கிளாஸ்க்குள்ளேயே அடைச்சி வைக்க பார்க்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும். ஏன்னா இது யார் தப்பிச்சு போகிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொல்ல பார்த்துட்டு இருக்குது. நம்ம அக்காவும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் அந்த எல்டர் பிரெயின் யாரையும் கொல்ல விடாமல். பட் அங்கேருந்து ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னா, இப்படி தப்பிச்சு போக பார்க்குறான். எல்டர் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, வாயில் ஒரே கடிதாங்க கடிச்சு கொடூரமாக கொலை பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஐயோ கொலை பண்ணுறது இருக்குது. ரொம்ப இதெல்லாம் 18 இயர்ஸுக்கு கீழே யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமையை பார்த்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம சாயாக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது கூட போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் எப்படியோ மாடிக்கு தப்பிச்சு அப்படியே பொழைச்சி மாடிக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்டர் பிரெயின்ட்டு விடாமல் துரத்திக்கிட்டே வருது. நம்ம அக்காவும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு நடந்த சண்டையில் நம்ம அக்கா வந்து ஒரே கிக் விட்டுறாங்க. ஸ்கூல் உடச்சிக்கிட்டு வெளியில் போகுது. வெளியில் போன இடத்துல நம்ம தப்பிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பயந்துட்டு நிற்கிறாங்க 3 பேர். அவங்களும் சரி இதான் சரியான நேரம் அப்படின்றது இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு அந்த பக்கம் போகிறாங்க. அதோட டென்டாக்கிள்ஸ் வந்து அப்படியே ரொம்ப லாங்காக எலாங்காட்டிட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது வேறு கூர்மையாக இருக்குது அதோட கால்லாம். ஸோ அதை வச்சு எல்லாத்தையும் குத்தி குத்தி கொடூரமாக கொலை பண்ணிகிட்ருக்கு. அவங்க எல்லோரும் பயந்துக்கிறாங்க தப்பிச்சு போகவே. அதுக்கப்புறம் நம்ம சாயாக்காவும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து போராடி முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க. அப்புறம் யூகா அக்கா இருக்கிறாங்களா, அவங்களும் ஒரு 3 பேர்த்த எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு மொட்டை மாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கிளாஸ் ரெப் இருப்பான்ல, அவனும் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் சாயாக்காவும் அந்த எல்டர் பிரெயினும் சண்டை போடும்போது, "நீ ஏன் கோவமா இருக்கிற?" அப்படின்ற மாரி இந்த எல்டர் பிரெயின் கேட்கும். "ஆமா, நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்ட. இதுக்கு நீ இப்போ அனுபவிச்சே ஆகணும். இதுக்கு நான் உனக்கு ஏதாவது குடுத்தே ஆகணும்." அப்படின்ற மாரி நம்ம அக்காவும் சொல்லி அதுக்குள்ள திரும்ப சண்டை போடுவாங்க. ஆனா அது வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு விடாது. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண பார்க்கும். அதோட டென்டாக்கிள்ஸ வச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த கிளாஸ் ரெப் என்ன பண்ணுவான்னா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குல்ல, எமர்ஜென்சி அத எடுத்து அவன் மூஞ்சிலே கண்லயே அடிச்சு விட்டுருவான். அது கோவம் வந்து அந்த கிளாஸ் ரெப்ப சாவடிக்க போகும். அங்கேருந்து நம்ம அக்கா எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு தப்பிச்சு போன அந்த யூகாவும் மிச்சம் 2 பேரும் அங்க மாடியில நின்னுட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அந்த டோரு உள்ள அதாவது ஒரு டோர் நிக்குன்னா மாடி வெளியில. ஸோ அங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள. திடீர்னு சவுண்டு கேட்டு கதவ உடைச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து விழுகும். அதிலிருந்து அந்த டென்டாக்கிள் வந்து வேகமா ஃபோர்ஸ் குடுத்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த 3 பேர்த்தையும் கொன்னு போட்டுரும். அக்கா மேல இருந்து வருவாங்க படிக்கட்டில ஏறி. அதுக்கப்புறம் நடந்து வந்து பார்ப்பாங்க. யூகா எல்லாருமே செத்து கிடப்பாங்க. அத பார்த்த உடனே அக்காவுக்கு சரி கோவம் வந்து சரிங்கன்னு ஆக்டிவேட் ஆகி அத போட்டு பொளக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதுவும் விடாம அட்டாக் பண்ண வரும். ஜம்ப் பண்ணி மொத்த டென்டாக்கிள்ஸையும் அக்கா மேல இறக்க வரும். நம்ம அக்கா எப்படியோ அதிலிருந்து தப்பிச்சு ஜம்ப் பண்ணி அங்க அது கழுத்தாமட்லயே ஒரு போடு போட்டு, அதுக்கப்புறம் மொத்த டென்டாக்கிள்ஸையும் வெட்டி எறிஞ்சிடுறாய்ங்க. அது பாவம் டென்டாக்கிள்ஸ் இல்லாம நடக்க முடியலையா, அதுக்கப்புறம் என்ன அவங்க ஸ்வாட வச்சுட்டு அதோட தலையிலேயே குத்து குத்துன்னு குத்துவாங்க. மொத்தலே கண்ட துண்டமாக்கிட்டாய்ங்க. அதாவது பீஸ் பீஸா மீன வெட்டி போடுற மாரி பீஸ் பீஸா அத வெட்டி போட்டு அவங்க ஆத்திரத்த அடக்கிக்கிட்டாய்ங்க. அங்க கிளாஸ்ல இருக்கிற மொத்த பேருமே கொடூரமா கொன்னு செத்து கிடக்குறாய்ங்க. அந்த கிளாஸ் ரெப் மட்டும் தான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். தப்பிச்சு வந்து, "சாயா நீ யாரு? யாரும்மா நீ? யாரு?" அப்படின்ற மாரி அவன் ஆச்சரியத்தோட அவள பார்க்குறான் நம்ம அக்காவ. "நான் வந்து சாயா, ஒகுஷிமா ஷ்ரைன் அண்ட் டடயோசியோட பொண்ணு. நான் வந்து சன்பாரா ஹைஸ்கூல்ல 2வது இயர் படிச்சுட்டு இருக்கிறேன்." அப்படின்ற மாரி இந்த ஒரு ரணகளத்திலேயே ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் நம்ம கிளாஸ் ரெப்பு, "ஐயோ! நான் அத கேட்கலைங்க. உங்க காமெடிய கேட்கல. உண்மையிலேயே நீ யார்? இவ்வளோ ஆக்ஷன் பண்ணி இப்படி அ ஒரு வாரியர் மாரி இந்த எல்டர் பிரெயின போட்டு தள்ளியிருக்கிறியே, யாரும்மா நீ?" அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்ற மாரி கிளாஸ் ரெப் கேட்பான். அதுக்கப்புறம் சாயக்காவ கூட்டிட்டு அப்படியே கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கிறான் நம்ம கிளாஸ் ரெப்பு தாங்கி பிடிச்சிட்டு. அந்த நேரம் பார்த்து அந்த டீச்சர் வராங்க. டீச்சர் வந்துட்டு, "சாயா நீ எல்லாத்தையும் கொன்னுட்டியா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்புறம் நம்ம அக்காவுக்கு ஒரு கட்டானா ஸ்வாட் அந்த ஒலி வந்து தெரிஞ்சு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறாங்க. வீட்ல இருந்து தூக்கத்துல இருப்பாங்க போல. அப்படியே எந்திரிச்சு வராங்க வெளியில. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. எல்லாத்தையும் கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து அந்த டாக் மட்டும் இருக்கு. அந்த டாக்க கட்டி பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. "பரவால்ல இந்த மாரி சூழ்நிலையில நீயாவது என் கூட இருக்கிறியே." தேங்க் யூ சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்கும் சொல்லுது, "உனக்கு இது ரொம்பவே வலிக்குதா?" அப்படின்ற மாரி டாக் கேட்குது. "ஆமா" அப்படின்றது. "எங்க வலிக்குது? நீ அதிகமா யோசிக்கிறியே. உன் தலை வலிக்குதா? இல்ல உன்னோட பாடி வலிக்குதா? எந்த இடத்துல வலிக்குது? அதுக்கப்புறம் இல்ல உன்னோட இதயம் தான் வலிக்குதா?" அப்படின்ற மாரி கேட்குது. "நீ ப்ராமிஸ் பண்ணியே, அது யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ண? அத யோசி." அப்படின்ற மாரியும் கேட்குது. ஏன்னா முடிவு வந்து நெருங்கிக்கிட்டே வருது. நீ சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கணும். ஒரு தாட்டி நீ ஆன்ஸர் தேடி போகும்போதும், நீ அது தேடுறத டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுற. ஏன் அப்படி பண்ற? அப்படின்ற மாரி
கேட்குது அந்த டாக்கு. திடீர்னு அந்த நேரம் பார்த்து டோகிசானே வந்துடுறான். டோகிசானே வந்து நல்ல வேளை உனக்கு எதுவுமே ஆகல, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறான். நம்ம சாயாக்காவும் சொல்கிறாங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, கிளாஸ் இருப்பு மட்டும் இப்படியே தப்பிச்சிட்டான், நல்ல வேளை அவனுக்கு ஒன்றும் ஆகலை, யூகா கூட இறந்துட்டா, மொத்த பேரும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொன்னபோது தான் அப்போ தான் அக்காவுக்கு ஞாபகம் வருது, நீ எங்கே போன டோகிசானே அப்படின்ற மாதிரி. அப்போ டோகிசானே சொல்கிறான், நான் இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஒரு மான்ஸ்டர் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நம்ம அக்காவுக்கு ஒரு கொஸ்டின் எழும்புது, இன்னைக்கு ஸ்கூல் இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்குமில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்குமே, அப்புறம் ஏன் நம்ம கிளாஸ் பி, அதாவது நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஏன் அங்கே வந்தோம், எதுக்காக அவங்க மட்டும் வந்தோம், வேறு யாருமே அங்கே கிளாஸில் யாருமே இல்லையே, முக்கியமாக நம்ம கிளாஸ் டீச்சர் மட்டும்தான் அங்கே வந்தாங்க, வேறு எந்த டீச்சர் யாருமே வரலையே அப்படின்ற மாதிரி நம்ம அக்காவுக்கு ஒரு கேள்வி எழும்புது. அதுக்கப்புறம் எனக்கு அது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏன்னா நான் உன்னை பற்றி கவலைப்பட்டேன், அதனால தான் இங்கே வந்தேன். எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னா நான் வந்து முன்னாடியே சொன்னேனே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் என்னத்த சொல்ல, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே டடையோசி வந்துடுறாப்புல. சாயா அட்டராத்திரியில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல சாயாவை பார்த்து. தம்பி நீயா இருப்பா, இந்த ராத்திரியில் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி டோகிசானேவை பார்த்து கேட்குறாப்புல. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்பவே டேஞ்சரஸ் வேறு, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அவனும் சரி சாயா நம்ம பேசுனது போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனும் டோகிசானே கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம சாயா அக்காவுக்கும் ஏதோ ஒரு யோசனையாக அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. டடையோசி அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்காப்புல. என்னாச்சு சாயா, ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. நம்ம சாயா அக்காவும் சொல்கிறாங்க, என்னோட பேர் கிசராகி சாயா. கிசராகி சாயா தானே, நான் வந்து ஹைஸ்கூலில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். என்னோட டீச்சர் வந்து ட்சுட்சுடோரி சென்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீனே அண்டு நேனோ, யூகா. அப்புறம் நான் வந்து கிளாஸ் ரெப்பு கூடயும் பேசுவேன். என்னோட அப்பா பேர் கிசராகி டடையோசி. நான் வந்து யூகிசாமா ஸ்ரைனில் ப்ரீஸ்ட்டாக இருக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா பேர் என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம சாயா அக்கா வந்து டடையோசி கிட்டே கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த எபிசோடில் தான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அம்மாவோட பேர் என்னன்னே சொல்லல. அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரீஸ்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது எல்டர் பிரெயினை கொல்லக்கூடிய, இப்போ சாயா அக்கா எப்போ இருக்கிறாங்களோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தான் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மாவை பற்றி இது வரைக்கும் பெருசாக எதுவுமே சொல்ல, ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்றது எதுவுமே சொல்லலை. ஸோ அடுத்த எபிசோடில் சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ட்ரீமர்ஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.